நண்பர்களே, நான் தான் உங்கள் முரளி தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்சிபிஎல் ஆக்ஷன் தி தேர்ட் மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு விசஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். நம்மளோட புது இன்ட்ரோ எப்படி இருக்குது? ஓகே, வாங்க நம்ம போகலாம். நம்ம ஸ்டாண்டிங்ஸ் நம்ம வந்து 2வது இடத்துல இருக்கோம். நமக்கு லக்னோவோட மேட்ச்சு, நம்ம ரோஹித் சர்மா வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கார். ஓகே, இப்போ இந்த மேட்ச்சில் யாருமே இன்ஜுரி கிடையாது. ஸோ வந்து நம்ம வந்து மனதில் என்ன பண்ணிட்டோன்னா தெரியாமல் வந்து அப்படியே போயிட்டோம். நம்ம இது வந்து லக்னோ விளையாடுறோமா, ஸோ நம்ம பெங்களூர்லேயே விளையாடலாம். இதை பெங்களூரு நைட்டில் வச்சாச்சு, போகலாமா? ஓகே, அதில் வந்து ரஜர் பட்டிதார் வந்து நேற்று பண்ணால் மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து விராட் கோலியை கேப்டன் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரியே வந்து எந்த இதுவும் இல்லை. நான் யோசித்து பார்த்தேன். ஓகே, இது தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ. ஓகே, இந்த தீபாவளி எனக்கு ரிலீஸ். ஓகே, இப்போ ரஜர் பட்டிதார்னால் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஓகேவா, ரஜர் பட்டிதார், ரோஹித் சர்மா. எனக்கு வந்து ரஜர் பட்டிதாரே கேப்டனாக வச்சிடலாம் தோணுது. லாஸ்ட் 2 மேட்சஸ் அந்த மாதிரி நம்ம வந்து ரோஹித் சர்மா சாரி கோலியையும் டோனியும் வச்சிடலாம். ஓகேவா, கோச்சிக்காதீங்க நண்பர்களா, அது என்னோடய தப்பு, நான் ஒழுங்காக பார்க்கல. ஓகேவா நண்பர்களே? ஓகே, ரோஹித் சர்மா, அபிஷேக் சர்மா ஓப்பன் பண்ண போகிறாங்க. டவால் பிரவிஸ், நண்பர்களே மன்னிச்சுக்கோங்க, டவால் பிரவிஸை கூப்பிட்டு வரேன். ஜித்தேஷ் சர்மா உள்ள. ஓகே, வச்சாச்சு. இவங்களோட 11 என்ன வேணாலும் இருக்கட்டும். வேறு எதுவும் நல்ல பிளேயர் இல்லை. கேஎல் ராகுலே கேப்டனாக இருக்கட்டும். ஒருவேளை வேறு ஏதாவது நல்ல பிளேயர் இருந்தாங்கன்னா நான் வந்து ஆப்போசிட் டீமுக்கும் மாற்றிடுறேன் அந்த நல்ல பிளேயராக கேப்டனை. ஓகேவா, இப்போ எல்எஸ்டியிலே இருக்கிறதுனால நம்ம வந்து ரஜர் பட்டிதார் கேப்டன். அந்த போன மேட்ச் விராட் கோலியை கேப்டன்சி விராட் கோலிக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு போன மேட்ச்சு. ஓகே, நம்மளோட கால் ஹெட்ஸ். ரஜர் பட்டிதாரும் கேஎல் ராகுலும். ஓகே, டாஸ்க் தோத்துட்டாங்களாப்பா. அப்படி இது ரொம்ப நல்ல டிசிஷன்ப்பா. இந்த ஃபேஸஸ் கேம் வர மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரிலப்பா. ஓகே, பவுலர் நம்ம ஒரு ஓவர் போட்டு போயிடுவோம். லெட்ஸ் போட்டு தங்கரசு நட்ராஜன். ஓகே, ஆனால் உன்னோட காலேருந்து இந்த வெடி சவுண்டு கேட்க முடியலப்பா. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த மேட்சை நம்ம ஆரம்பிக்கலாம். என்னோட சார்பாக உங்கள் எல்லாருக்கும், என் நண்பர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. ஓகே, ஃபஸ்ட்டு பால் டாட். ஃபஸ்ட்டாக போடணும். இல்லை வேலை அங்கே செலக்ட் ஆகலப்பா. நிம்மதி. இதை நீங்கள் சாயந்தரம் பார்த்துட்ருப்பீங்க, நான் இது மத்தியானம் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, தங்கு ஓவர் த்ரோங்க ரெட் கலரில் இருந்துச்சு. நல்ல வேலை ஃபீல்டர் இருக்கார். எந்த ஃபீல்டு இருக்குது? ஒரே நிமிஷம், 1 minute. ஐயோ, இந்த அசோசியேட் ட்ராஃபி லெவல் ஏற்றுறதுக்காக இதை வச்சேன்னா இது அப்படியே இருந்துருது. சரி, சேவ் ஆனதுனால விருப்பாகுது. ஓகே, 3rd பால் ஃபஸ்ட்டாக போட்டு அவங்க கம்மியானதாக இருந்தால் எப்படி இருந்தாலும் அடிப்பாங்க. ஓகே, ஃபாஸ்ட்
ஃபாஸ்ட்ப்பா. கொஞ்சம் இதுக்கப்புறம் வீடியோஸ் கொஞ்சம் லேட்டாக வர வாய்ப்பு இருக்குது. ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ. கேஸஸ் ஏதாவது ஒரு அதிசயத்தில் ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ வரலாம். ஐயோ மிஸ்ஃபீல்டா. ஒவ்வொருத்தரும் பேக்கப் வாங்கப்பா. ஒவ்வொருத்தரும் நான் ஏதோ அவசரப்படுறேன் பைத்தியக்கார மாதிரி. ஓகே, லாஸ்ட் 2 பால்ஸ் நம்ம போட போகிறது. இது பண்ணிடலாமா? ஓகே, ஃபாஸ்ட். தங்கரசு நடராஜன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ரெஸ்ட் ஆஃப் மிட் ஃபாஸ்ட் பவுலர். ஆமாம், கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஓகே, ரோஹித் சர்மா அங்கே கை தட்டுகிறார். தங்கரசுக்கு உற்சாகப்படுத்துங்கோ, உற்சாகமாய் இருங்கோ என்று கூறுகிறார் ரோஹித் ஹிட்மேன் சர்மா. ஓகே, நம்ம போட போகிற லாஸ்ட் பால் டாட். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, கொத்திக்கு கொடுத்துட்டு நம்ம சொல்ல வேண்டியதுதான். 107 வெறும் 108 அடிச்சா வின்னு. போன தடவை மாதிரி தான் வாங்கிவிட மாட்டேன். போன தடவை என்னாச்சுன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு டைம் மட்டும் விடும்போது இதாகிடுச்சு. அது ஸ்டக் ஆச்சு ரெக்கார்டிங் ஆகும்போது. இந்த வாட்டி ஆகாது. வேலை ஆச்சுன்னா நான் ரொம்ப கவலைகடம் நிலைமைக்கு தள்ளப்படுவேன். நான் இல்லையே சொல்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் முறையீடு பண்ணுவேன். இதே கதை தான் தினேஷ் பிகுல் சேனல் தெரியுமான்னு தெரில உங்களுக்கு. அவருக்கும் இதே மாதிரி ஒரு தடவை ஆச்சு. ஆமாம், அவர் சிஎன்ட்டே வருது ஐபிஎல்லை பார்த்து. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் RC24 ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் விடும்போது என்னாச்சுன்னா அவருக்கு இதாகிடுச்சு, நின்றுடுச்சு கேமு. அவர் விளையாண்டுருக்காரு, பட் அது ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் போன மேட்ச் நம்மளுக்கு நடந்ததுக்கு. இங்கே ஒரு நோ பால் ஃப்ரீ ஹிட்டில் 6, நோ பாலில் ஒரு 6. ஓகே, நோ பால் ஃப்ரீ ஹிட்டில் 6, 63 மீட்டர்ஸ் போயிருக்கு. நான் கூட 4 நினச்சேன். ஏன் காலில் போகிற ஒரு போல்டு வராதியா? கிடையாது, ஃப்ரீ ஹிட் மட்டும் இல்லைன்னு நேரத்துக்கு நான் மவுத்திட்டு வெளியே பேச வேண்டியதான். அவ்வளோதான். 50. இது அபிஷேக் சர்மாவா இல்லை வேறு யாராவது 52 போட்டிருக்காரு தெரில. போனால் இப்போதான் ரோஹித் சர்மாவுக்கு ஸ்ட்ரைக் ஒரு லெக் பைஸ் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. ஃபாஸ்ட்டாக விளையாடணும். இப்படி நான் விளையாடக்கூடாது. இந்த ஒரு தான். அதுக்கப்புறம் 4 and 6 நம்ம சந்திக்கலாம். வீடியோவில் எனக்கு அதிகமாக இதுப்பா கஷ்டமாக இருக்குது. நம்ம 4 and 6 சந்திக்கலாம். எஸ், எப்போவுமே நடக்கிற மாதிரி ஒரு 4ங்க. இங்கே அந்த 4ஐ கவனியுங்கள். மயங்க் யாதவ் நினைக்கிறேன். மயங்க் யாதவ் யாருன்னு தெரில. எம் யாதவ் அவர் போட்டார் பவுண்ட்ரி. ஓகேங்க. ஓகே, தொடர்ந்து 2 6 என்ன பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது.
இந்த கேமரா தான் கரெக்டு, இந்த கேமரா தான் கரெக்டு. அடே செமையா செமையா சூப்பராக 6. ஆக்சுவலி நான் 6 எதிர்பார்க்காதது கரெக்டாக தான் சொன்னேன். எதிர்பார்க்காதது இது வந்து இப்போ அவுட் ஆயிட்டு பாரு எட்ஜ் பற்றி. நல்ல வேலை. கேஎல் ராகுல் தி கேப்டன் ஆஃப் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், லக்னோ டெவில்ஸ்னே வருது. இதில் இருக்க பேரை பார்த்து அது வந்து அவங்களோட இதில் இருக்க உண்மையான பேரே வருது நம்மளுக்கு. கேட்ச் அவுட்டு. ஐயோ நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ஸு. நான் அவுட்டுன்னு நினச்சேன். 4 தொடர்ந்து அடிக்கிறோம். பெங்களூரு ராக்கெட்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. மோட்ஸ் வாங்கினாலும் அவங்க சேல் இது இருக்குல்ல, அதில் மாறவே மாறாதான் அப்படின்னு பார்த்தேன், கேள்விப்பட்டேன். அது என்னன்னாலும் மாறாகும். இன்னும் ஜெஸ்ஸி மட்டும் மாறுமா? ஓகே, இது ஒன்று எட்ஜு பட்டு போகுது. நம்மளுக்கு அது வரை நம்மளது மிகவும் நல்லது. அது நம்மளுக்கு அந்த வீடியோஸ் கொஞ்சம் சீக்கிரம் இருந்தால் நல்லாயிருக்கும். எஸ், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியும் உங்களுக்கு, நீங்கள் வந்து பார்க்க முடியும் அதை. அப்போ தான் ஓகே. ஓ ஓ ஓ ஓ ஒரு விக்கெட் கீப்பர்ஸ். ஹூ இஸ் 12? யார் அந்த 12? யாரும் தெரியல. ஹூ இஸ் தி விக்கெட் கீப்பர் ப்ரோ? தெரியல. 2 ஓவரில் 27க்கு நோ லாஸ். நம்ம 6 அடிச்சிருக்கோம். ஓவரோட செகண்ட் பாலில் தான் அடிச்சிருக்கோம். ஓகே, இங்கே சின்ன சாமியில் ஆக்சுவலாக இதுக்கப்புறம் சின்ன சாமியில் நடக்காது ஐபிஎல். நம்ம ஐபிஎல் 2026 வரும்போது விளையாடலாம். இதே மாதிரி நம்ம ஒரு டோர்னமெண்ட் வச்சு அதில் யாரோட விளையாண்டுறான்னு நான் வந்து புல் போடுறேன். அதில் வந்து எப்படி இருக்கும், அதில் ஆக்ஷனில் அப்டேட் வரும். ஓகேங்க, ஒரு நோபால் ஆக்ஷனில் அப்டேட் வரும்ல, அப்போ வந்து நான் வந்து ரிட்டென்ஷனோடைய விளையாடலாம். ஓகேவா? ரிட்டென்ஷனோட விளையாண்டலாம். ஓகே, அதே இது மாதிரி அதோட இது வரும். அப்போ வந்து நம்ம வந்து விளையாடலாம். அந்த அப்டேட் வரும்ல, ஆக்ஷன் அப்டேட், அது வரும்ல, அப்போ விளையாடலாம். நம்ம ஃப்ரீட்டை ஒரு தரையும் நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். ஃப்ரீட்லாம் எவ்வளோ புண்ணியமானது தெரிஞ்சு. இப்போ ஏதோ ஒன்று வரமாட்டேங்குது வாயில். புனிதமானதோ கணிதமானதோ, இது அதையும் தாண்டி புனிதமானது. அந்த மாதிரி வந்து ஒரு 6. அபிஷேக் சர்மாவா யாருன்னு தெரியல போயிடுது. நான் வேறு யாரையோ எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன், அபிஷேக் சர்மான்னு நினச்சி. அது வந்து இல்லை, ரோஹித் சர்மா 3 பால் தான் விளையாடுருக்காரா? அப்படியா? நானே இப்போ இங்கே ஸ்கோர் கார்டை கீழே பார்க்குறேன். ரோஹித் சர்மா ஒரே ஒரு பால் தான் விளையாண்டுருக்காரு. 3 பால் தான் விளையாண்டு, அதையும் ஒரு ரன் அடிக்கலையா? ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்கோம் போல. மற்ற ரன் இவன் தான் அடிச்சிருக்கிறான். ஐயோ இது பார்ட்னர்ஷிப் இல்லையா? பார்ட்னர்ஷிப் யாது? டேய் அவன் ஒத்தாள் அடிச்சிருக்கான். அவன் வந்து 3 ரன் நோ பாலில் வந்துருந்தியா? நோ பால் ஒன்று என்னன்னு தெரில, வேறு ஏதோ என்னன்னு தெரில, இது ஊன்றில் வந்துச்சு. பூடி சமச்சாட்டு பூடி சிக்ஸு கண்ணா சிக்ஸு தேவையில்லை. ஓகே, சர்மா அபிஷேக் சர்மாவும் யாரும் தெரியல, ஆனால் 50. எனக்கு டவுட்டு அபிஷேக் சர்மான்னு நினைக்கிறீங்க, தெரியலையா? அபிஷேக் சர்மா ஜெர்சி நம்பர் என்ன? கிரிக்கெட் பார்ப்பேன், நல்லா பார்ப்பேன், பட் ஜெர்சி நம்பர்லாம் ஞாபகம் இருக்காது நம்மளுக்கு. அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம், அதெல்லாம் நம்மளுக்கு வராது. அவ்வளோலாம் ஞாபகம் வச்சா ரோஹித் சர்மா வச்சு அடிக்க போகிற மாதிரி இப்போ பழக போகிறேன். எங்கே வந்து யாருக்கிட்ட தான் இங்கே இப்போ பாரு
எங்கே வந்து யாருக்கிட்ட எங்கே வந்து யாருக்கிட்ட ஏய் ரோஹித் சர்மா இஸ் இன் பீக்குடா. இஸ் இன் பீக்கு. எப்போ ஆரஞ்சு கேப் இவருக்கிட்டே வச்சுக்கணும்டா. அது வந்து ஒரு இது அதை பார்த்து வச்சுக்கணும் நம்ம. அதனால தான் ரோஹித் சர்மா வச்சு நிறைய ரிஸ்க் எடுப்பேன். அந்த ஃபைன் விளையாடும்போது கப் எடுக்கிறோம், ரோஹித் சர்மாவுக்கு ஆரஞ்சு கேப்பாக கொடுக்குறோம். 3 icons in 1 jersey இந்த டோர்னமெண்ட் பேர். நாட் ஆர்சிபிஎல் ஆக்ஷன். ஆனால் ஆர்சிபிஎல் ஆக்ஷன் தான் ஆரம்பிப்பேன். பட் 3 icons in 1 jersey அதான் நம்மளோட ஸ்லாகம். சப்டைட்டில்னே வச்சுக்கோங்க நீங்கள். 3 icons in 1 jersey. ஓகே, இது வந்து எல்எஸ்ஜியா ரியல்லப்பா. இந்த மேட்ச் வந்து முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் செகண்ட் மேட்ச் யாராவது பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்ப்பா விராட் கோலி விளையாடலன்னு யாருமே பார்க்கலையாப்பா? ஒரு விராட் கோலி ஃபேன்ஸ் வர்றது, விராட் கோலி வராததுனால நிறைய பேர் பார்க்கல. விராட் கோலி ஃபேன்ஸில் நான் ஒன்று கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் அந்த மேட்ச்சை போய் கேகேஆரோட விளையாட மேட்ச்சை போய் பாருங்கள். த்ரில்லர் போச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் த்ரில்லராக போச்சு, தெரில எனக்கு. மேட்ச்சை நம்ம சீக்கிரம் முடிய போகிறோன்னு நினைக்கிறேன். பவர் பிளே. ஆமாம், இது எத்தனாவது ஒரு போன மேட்ச்சை வாய் விட்டாங்க. பவர் பிளேக்குள்ளேயே முடிச்சிடலாம் சின்ன டார்கெட்னு சொல்லிட்டு 130 ஏதோ ஐ திங்க் 139 நினைக்கிறேன், தெரில எனக்கு. அது வந்து ரொம்ப வாய் விட்டா. வாட் என்ன இது? ஃபீல்டு இல்லவே இல்லையாடாங்க? அதான் நான் அடித்தேனே, சத்தியமாக அங்கே ஃபீல்டு இல்லையாயோ, ரொம்ப தப்பியா. நான் ரிப்ளே பார்க்கணும். ரீப்ளே அடித்தேன், இங்கே ஃபீல்டரே இல்லையே. ஒருத்தன் ஓடி போய் பிடிச்சிருக்கேன், நெக்லஸ் போகிறான்னு. அடப்பாய் பயிலே, இந்த ஆங்கிளில் பார்க்கணும். டே தப்புடா நெக்லஸ்ஸு. சரி ஓகே, ஒரு ஐகான் போனதுக்கப்புறம் இன்னொன்று ஐகான் வந்திருக்கார் விராட் கோலி. ரோஹித் பண்ணடா, கோலி வந்திருக்கேன்டா அப்படின்றாரு விராட் கோலி. ஆர்சிபியோட பெஸ்ட் ஐகான். ஓகே, இதுவும் கேட்ச் அவுட்டோ பாடி. ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. விராட் கோலி ஃபேன்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க? 4 அடப்பாவி. இங்கே நீ கேட்ச் விட்டுட்டேன்னு ஓடிட்டு இருக்கிறேன்னு நீ பட்டுன்னு போரி விட்டுட்டேன். இது பார்க்கணும் எப்படி கேட்ச் விட்டான்னு. அது எப்போவுமே நடக்கிறது தான். நம்பர் வந்துச்சாரா பார்த்து வெளில போவோம். ஓகே, நடுவில் ஒரு கால் வந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு கட்டாயி தான் வரும், பட் வந்து ஐயோ அப்பா, ஏதோ ஒன்று தப்பான ஷாட் ட்ரை பண்ணிட்டேன். ஓகே லெட்ஸ் கோ. ஐயோ எப்பா ஏன் உனக்கு இந்த கொலை வெறி? ஏன் நீ இந்த இன்னும் கொலை வெறி? என் காலாண்டே ஆகாது, தெரியும், நல்லாயிருக்கும். நமக்குலாம் காலாஞ்சா பூச்சாலி எவ்வளோ தான், அதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது. ஓ ஷீ, நல்ல வேலை. ஓகே, ஒரு சிக்ஸர் அரங்கும் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே. ஏன் இதை இந்த பாட்டெல்லாம் ரஜினி பிடிச்சா இருக்குது. நீ ரஜினி ஃபேனாக இருக்கியா? நோ, ஐ எம் விஜய் ஃபேன். நம்ம வந்து கொஞ்சம் வந்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பாடுறோம். ஓகே
ஓகேங்க, இந்த நம்மளோட ஷார்ட் எப்படி ஒரு ஃப்ளிக்காக என்ன இது சொல்லுவாங்க, என்ன ஷார்ட்னு தெரில. ஃப்ளிக்காக என்னமோ சொல்லுவாங்க தெரில, உண்மையாக ஃப்ளிக்காக அது இல்லை என்னன்னு தெரில. அது என்ன ஷார்ட்டுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ப்ளீஸ். கொஞ்சம் கமெண்ட்ஸை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் ப்ளீஸ். ஒரு ஏதாவது ஒரு வீடியோ பற்றி சொல்லுங்கள் ப்ளீஸ். கமெண்ட்ஸை ஆக்டிவேட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிட்டு கழுதுறேன், கமெண்ட்ஸை ஆக்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒன்று அடிச்சுடுங்க. ஹாய், நான் வந்து உங்களுக்கு ஹார்ட்டின் கொடுக்குறேன், தேங்க்ஸ் கொடுக்குறேன், ஹாய் கொடுக்குறேன். ப்ளீஸ் நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸை கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கோங்க கமெண்ட்ஸை. அப்போ தான் கொஞ்சம் சேனலும் க்ரோத் ஆகும். ஓகேவா? ப்ளீஸ் உங்கள்கிட்ட கெஞ்சிக்கிற வியூவர்ஸ் ஒரு ஹாய் அப்படியாவது அனுப்புங்க. நீங்கள் ஒரு முரளி MURALI அதாவது அனுப்புங்க ப்ளீஸ். உங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு கமெண்ட் செக்ஷனை கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அது இந்த சேனலுக்கும் நல்லது, எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி, நம்மகிட்ட கொஞ்சம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசுகிறாங்களே அப்படின்ற ஒரு ஓகேவா? ப்ளீஸ் உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ், அந்த கமெண்ட்ஸை கொஞ்சம் ஆக்டிவ் பண்ணுங்க. ஓகே, ஒரு 4 6 ரன்ஸ் தான் வேணும் நம்ம ஜெயிக்க. ஜஸ்ட் ஒன்லி 6 ரன்ஸ் வேணும். எஸ், 6 ரன்ஸ். விராட் கோலி ஃபினிஷஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்டைலாக அவரோட கவர் டிரைவ் ஆட வைப்போமா? ஓகே, கமான் வாசிக்கிறவா. பாடி கொஞ்சம் நீங்கள் கேப் கொடுத்தீங்கன்னா கவர் ஆஃப்டர் கவர் டிரைவ் எல்லாம் வெயிட் பண்ணு. ஓகே, லெட்ஸ் கோ. சிக்ஸர். இந்த சிக்ஸரோட நம்மளோட மேட்ச் வடையுது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு won by 9 wickets. ஓகே, இந்த வெற்றியோட நம்ம இன்னும் லோ லாஸ்லேயே இருக்கோம். சர்மாக்கு இங்கே மேன் ஆஃப் தி மேட்ச். யூ ஒன், தேங்க்யூ. ஓகே, டேவிட் மில்லரா? வாட்? ஓகே, இன்றைக்கி ரோஹித் சர்மா விளையாண்டதுனால டேவிட் மில்லர் அப்படின்றவர் வந்துட்டார். ஓகே, நம்ம அடுத்த மேட்ச்சில் நம்ம உடந்து எடுத்துடலாம். அந்த மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்டாண்டிங்ஸ் பார்த்தா வாட் எனக்கு புரியல. நம்மளோட நெட் ரன் ரேட்டை பாருங்கள், என் மனசில் ரொம்ப புண்ணாக இருக்குது தம்பி. உண்மையிலே முடியலைங்க. என்னன்னு பாருங்க, கொஞ்சம் இவ்வளோ வந்து ஜெயிச்சோம். குஜராத் மேலே வராங்கப்பா. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் முரளி தமிழ் கேமிங். முரளி இஸ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.